அருமையான சகோதர சகோதரிகளே, ஆமேன். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் ஞானஸ்தானம் பெற்று பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறுவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். விசுவாசம் என்பது கேள்வினால் வரும், கேள்வி வார்த்தையினால் வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷி தேவனை பற்றி அறிகிற அறிவில் வளர வேண்டும். அவர்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது அவரை பற்றி முன்பாகவே கேள்விப்பட வேண்டும். கேள்விப்படும் போது ஆமேன் அவர்கள் நம்பும்போது அந்த வார்த்தையானது அவர்களை திடப்படுத்துது. அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அப்பொழுது அந்த மனிதன் பழைய மனிதனாக இருக்கிறவன் புது மனிதனாக மாறுகிறான். அப்பொழுது அவன் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அது அவனுக்கு உதவி செய்கிறது. ஆமேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு மகிமை உண்டு, நமக்கு திடன் உண்டு, தைரியம் உண்டு. அப்படிப்பட்ட